2.25 மணி நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூர்யாவுக்கு பில்டப் சீன். ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சீனில் ஒரு பில்டப் சீன் காட்டலாம். ஒரு பெரிய மாசா ஒரு என்ட்ரி விடலாம், ஒரு பெரிய மாஸ் ஹீரோ தான் என்ட்ரி விடலாம். அதுக்காக இன்டர்வல் வரைக்கும் ஒரு இந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா சூர்யா என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியல. படத்தில் யாருமே பேசக்கூடாது, சூர்யா மட்டும் தான், நான் மட்டும் தான் பேசுறேன். ஒரு நடிகரை செலக்ட் பண்ணி நாசர் இதில் வச்சிருக்கீங்க, ஒரு ஜோதி ஜார்ஜ் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஆட்களை வைக்கும் போது நீங்கள் அவங்களை வந்து திரையில வந்து சரியான விதத்தில் பயன்படுத்தணும், சரியான அவங்களுக்கான கதைகளை எல்லாருமே கும்பலாக சூர்யா பின்னாடி போயிட்டு. ஜோதிகா சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில கதாநாயகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. 2 பாட்டை ஹிட் பண்ணி கொடுத்துட்டாரு அவரு. அந்த வச்சுதான் அந்த படமே சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான் சரவணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து சூர்யாவோட படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, ரெட்ரோ. கடந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிருச்சு. பிகாஸ் அது நெகட்டிவ் ஃபீட்பேக்கா இருந்துச்சு. இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி படமா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் மேல ஒரு மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு, சூர்யா மேலேயும் ஒரு நடிப்பு சார்ந்த ஒரு விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கு. இது இரண்டும் வந்து இந்த படத்துல பூர்த்திப்படுத்திருக்காங்களா இல்லையா? இந்த படத்தோட கரண்ட் அப்டேட் என்ன? இந்த முதல்ல வந்து இந்த படம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து கோயிலா சுத்திட்டு இருக்கிறாரு. சிம்பிளா சொல்லலாம், அந்த கோயிலா சுத்தின நேரத்தை கதை கேட்கறதுல உட்காந்துருந்தாருன்னா படம் கண்டிப்பா வந்து நல்ல ஹிட் தான் கொடுத்துருக்கோம். ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட். நம்ம வந்து கார்த்திக் சுப்புராஜை நினைச்சு நம்பி உள்ள போறதா, இல்ல சூர்யாவை நம்பி உள்ள போறதா, இல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கை நம்பி உள்ள போறதா, எதை நம்பி போறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு பெரிய சொதப்பலா தான் இருக்கு. ஒரு தெளிவா உக்காடுறதுக்கு கண்டிப்பா வந்து தலைவலி வர மாதிரி தான் இருக்கு. ஆனா கங்குவா அளவுக்கு தலைவலி வராது. இதுல சந்தோஷ் நாராயணன் ஓரளவு மியூசிக்ல காப்பாரு, 2 பாட்டை ஹிட் பண்ணி கொடுத்துட்டாரு அவரு. அந்த வச்சுதான் அந்த படமே வந்து நமக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கனிமா பாட்டு இல்லைன்னா கண்டிப்பா படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. அது மட்டும் 100% சொல்ல வேணாம். ஓகே. ஒரு பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூல வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கு, 50% நல்ல ஃபீட்பேக் இருக்குது. ஆனா ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை டோட்டலாவே வந்து கழுவி ஊத்தி இருக்காங்க. ஸோ என்ன காரணம்? இந்த படத்தோட கதை தான். அதாவது என்னன்னா, கதை இல்லாத கதைன்னு வந்து பெருசா எதுவுமே சொல்ல முடியாது நம்ம படத்துல. ஏற்கனவே கார்த்திக் சுப்புராஜ் பண்ண படம் தான் நம்ம இவரை வச்சு பண்ணார்ல, லாரன்ஸும் ஜிகர்தண்டா 2 பண்ணாங்க. அந்த கதையை தான் மறுபடியும் எடுத்து வச்சிருக்கிறாரு இங்க. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் இந்த படத்தை. மற்றபடி பெருசா வந்து ஒரு 2.25 மணி நேரத்துக்கான கதை எல்லாம் கிடையாது. படம் வந்து 2.25 மணி நேரம் போகுது. 2.25 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சூர்யாவுக்கு பில்டப் சீன். ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சீன்ல ஒரு பில்டப் சீன் காட்டலாம். ஒரு பெரிய மாசா ஒரு என்ட்ரி விடலாம், ஒரு பெரிய மாஸ் ஹீரோ தான் என்ட்ரி விடலாம். அதுக்காக இன்டர்வல் வரைக்கும் ஒரு பில்டப் சீனே கொடுத்துட்டு இருந்தாக்கா எப்படி நம்ம உட்காந்து பார்க்க முடியும்? கதைக்குள்ள வரணுமா இல்லையா? அதுல வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து நம்ம அந்த ஸ்கிரீன் பிளே விஷயத்துல இருந்து கொஞ்சம் லேகா தான் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம். சூர்யாவோட அந்த லுக் வைஸ் நம்ம ட்ரைலர்ல பார்க்கும்போதே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லுக் ரெட்ரோ பேட்டர்ன் அந்த ஸ்டைல் வந்து எதுக்கெல்லாம் மெனக்கெட்டு இருக்காங்க. அதாவது காஸ்டிங்க்கு வந்து மெனக்கெட்டு இருக்காங்க. இதுல இன்னும் சூர்யாவோட லுக்கு வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. நம்ம லுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக மெயின் திரைக்கதை வேணும்ல. நம்ம ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றது வந்து இப்போ நம்ம வந்து விக்ரம சொல்லுவோம், நல்லா நடிக்கிறாரு சொல்லுவோம். கதையா இல்லாத தனியா நடிச்சா நம்ம பார்க்க முடியுமா? அன்பதுதான் சூர்யாவின் நடிப்புக்காக மெனக்கிடக்கூடிய ஒரு ஆள் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிற ஆள் தான். அவர் வந்து நடிப்பு விஷயத்துல அவர் குறை சொல்ல முடியாது. ஆனா அவர் வந்து கரெக்டா பயன்படுத்தணும். ஸோ அப்ப நடிகனா வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சைட்ல எந்த ஒரு தவறும் இல்லை. இப்ப டைரக்டர் சைட்ல இல்ல சூர்யா சைட்ல தான் பெரிய தவறு இருக்கு. கதை அவர் தானே செலக்ட் பண்றாரு. ஸோ வாட் எவர் ஒரு டைரக்டர் மேல ஒரு நம்பிக்கை வச்சுதான் ஒரு படம் வந்து கமிட் ஆகுறோம். அப்படிங்கும்போது கார்த்திக் சுப்புராஜ் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அப்போ கார்த்திக் சுப்புராஜ் நம்ம சொல்லலாம்ல, ஏன் அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணலாம்? சூர்யா வச்சு படம் பண்ணும்போது எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல பேசுறதுக்கு. ஏற்கனவே எடுத்த ஜிகர்தண்டா கதை மாதிரியே தானே எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் அந்த கதையை விட்டு உங்களால வெளியே வர இல்லையா? அதாவது என்னன்னா, இங்க வந்து சூர்யா வந்து டேட்டு கொடுத்தாரு கார்த்திக் சுப்புராஜுக்கு. சூர்யாவுக்காக ஒரு கதையை ரெடி பண்ணக்கூடாது. எப்பவுமே கதைக்குள்ள சூர்யா கொண்டு வரணும். சூர்யாவுக்காக கதையை கொண்டு போனா, ஒரு அஜித்துக்காக கதையை கொண்டு போனா, விஜய்க்காக கதையை கொண்டு போனா எல்லாருக்குமே சொதப்பதான் செய்யும். எப்பவுமே ஹீரோவுக்காக கதை எழுதவே கூடாது. நம்ம கதைக்காக ஹீரோவை உள்ள கொண்டு வாங்க.
நீங்க வந்து சூர்யாவுக்கு டேட் கொடுத்துட்டாரு, எப்படியாவது ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணுன்றதுக்காக படம் மாசம் எல்லா சீனையும் மாசம் பண்ண காட்டிட்டு தான் போதுமா, படத்துக்குள்ள கதைன்றது ஒண்ணு கொண்டு வரல. திடீர்னு தளபதி ஞாபகம் வந்துட்டு போகுது படத்துல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு படம் பார்க்கும்போது இரிட்டேட் பண்ணக்கூடாது. சூர்யாவை இந்த படத்துல எந்த இடத்துல தான் ரசிக்கலாம்? சூர்யா நிறைய இடத்துல ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஃபைட் ஒரு இடத்துல வந்து தன்னுடைய அப்பா கூட வந்து ஃபைட் பண்ணுவாரு. அந்த இடத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சூர்யா. அவருடைய எக்ஸ்பிரஷன் சில இடங்கள்ல, அதாவது எனக்கு தான் சொல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பில்டப் சீன் இருக்கு, 2-3 பில்டப் சீன் வச்சிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா மொத்தமா ஒட்டுக்காக கொண்டு வந்து வச்சோம்னாக்கா ரசிக்க முடியாது. காமெடி அப்படின்றது பாத்தீங்கன்னா அங்கங்க வந்தா நம்ம காமெடியை ரசிக்கணும். ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் எடுத்தாக்கா அது வந்து படம் வந்து காமெடி மாதிரி இருக்காது, ஏதோ ஆதித்ய சேனல் பாக்குற மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் அவங்க சூர்யா வந்து நிறைய இடத்துல ரசிக்கிற மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணி இருக்கிறாரு அவர், அதுக்காக பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது எதுவுமே வந்து சில இடங்கள்ல ஒட்டமா போயிடுது நம்ம படத்துல. பூஜா ஹெட்டே ரீசெண்டா தமிழ் படத்துல நடிச்ச எல்லா படமுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் படமா தான் அமைஞ்சிருக்கு. பீஸ்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு லைக் ரெட்ரோ வரையும் நம்ம பேசப்பட்டு இருக்கு. ஒருவேளை அவங்களும் வந்து ஒரு ராசி இல்லாத ஒரு நடிகையா வளம் வருவாங்களோ சொல்ல முடியாது. ஏன்னா பூஜா ஹெக்டே வந்து தெலுங்கு நடிக்கிற படம் பயங்கரமா ஓடுது. வைகுண்டபுரம் எப்படி ஓடிச்சு படம், நல்லாதானே போச்சு அந்த படம். இங்க வந்து பூஜா ஹெக்டே சரியா யூஸ் பண்ணலையா அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா கதையில வந்து ஒரு ஹீரோயினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்பவுமே கதையில வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாத மாதிரி தான் இருக்கு எனக்கு. பூஜா ஹெக்டே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க படத்துல. அப்ப சூர்யாவோட மனைவி ஜோதிகா சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. கண்டிப்பா நிறுத்திட்டாங்க. இப்போ நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரி இல்ல. பெரிய பெரிய படங்கள் எடுத்தாக்கா கதாநாயகங்களுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களே. இந்த படத்தை கூட பாத்தீங்கன்னா சூர்யா என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியல, படத்துல யாருமே பேசக்கூடாது, சூர்யா மட்டும் தான் பேசணும் கடைசி வரைக்கும்ன்றத தெளிவா சொல்லிதான் எடுத்திருக்கிறார். கடைசி வரைக்கும் சூர்யா தான் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா, நம்ம ஜோஜி ஜார்ஜ், உங்களுக்கே தெரியும் ஜோஜி ஜார்ஜோடைய நடிப்பு. அவரை வந்து சூர்யாவுக்கு அப்பாவை போட்டிருக்காங்க. அவர் வயசுனா இவர் வயசுனா அவர் அப்பாவை போட்டு காமெடி பீஸ் ஆக்கி விட்டாங்க. ஒரு பெரிய வில்லனை காட்டியிருக்க வேண்டியது, அவரு வில்லனா காட்டியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அவருக்கு மேல ஒரு வில்லன் சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் அவரை 2-3 சீனுக்கு போட்டு எங்கெங்கயோ ஏதோ பண்ணிட்டாங்க. அவரோட நடிப்பும் வேஸ்ட் பண்ணாங்க. அவரென்னா நல்ல பெர்ஃபார்மர். அவர் ஜோஜி ஜார்ஜ் எல்லாம் வந்து அவ்வளவு பணியிலேயே நம்ம வந்து அவரோட நடிப்பு, அவர் ஆளும் பிரம்மாண்டமா இருப்பார், அவர் நடிப்பும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இந்த படத்துல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். கிட்டத்தட்ட ரெட்ரோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆனா நீங்க சொல்ற மாதிரி பரவலாக வந்த ஃபீட்பேக்ஸ் என்னன்னா யாரையுமே சரியான முறையில பயன்படுத்த. ஓகே, இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து இன்னொரு விஷயம், இப்போ உள்ள இயக்குநர்கள் யாரும் வந்து கதையை நோக்கி பயணிக்கல, கதாநாயகினை நோக்கி தான் பயணிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இருக்கு. அது நம்ம எல்லாருமே நம்ம சொல்ல முடியாது, எல்லா டைரக்டரும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இப்ப லப்பர் பந்து எடுங்க, மாபெரும் வெற்றி, கதையை நோக்கி தானே பயணிச்சது. அது வந்து ஹீரோயின் நடிப்பு. இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குல்ல, நமக்கு கதையை நோக்கி போற படங்கள் நிறைய, எல்லா கதையை நோக்கி போற படங்கள் எல்லாமே ஹிட் ஆகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி அந்த படத்தில் நடிக்கிற நடிகர்கள் நம்ம செலக்ட் பண்றோம்ல, ஒரு நடிகரை செலக்ட் பண்ணி இப்போ நாசரத்தில் வச்சிருக்கீங்க, ஒரு ஜோதி ஜார்ஜ் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஆட்களை வைக்கும் போது நீங்க அவங்களை வந்து திரையில வந்து சரியான விதத்துல பயன்படுத்தணும், சரியான அவங்களுக்கான கதை கலங்கள் அமைச்சு அப்பதான் படம் நல்லா இருக்கும். எல்லாருமே கும்பலா சூர்யா பின்னாடி போயிட்டு சூர்யா பின்னாடி வந்துட்டு நம்ம இவர் நடிச்சிருக்காரு, யாரு டைரக்டர் தமிழ் நடிச்சிருக்கிறாரு தானாகாரன் இடத்துல. அவரோட நடிப்பு எப்படி இருக்கும், அவரோட நடிப்பு விடுதலை 2ல தான் எப்படி பண்ணியிருப்பாரு. அவர் ஏதோ கொண்டு வந்து கூட்டத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இன்னைக்கு வச்சிருக்காங்க. அவரை கிட்டத்தட்ட அவர் ஒரு இயக்குனரும் கூட அவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி. அதாவது என்னன்னா நிறைய சீன்கள் எடுத்திருக்காங்க. ஒருவேளை சூர்யாவே உட்காந்து எடிட்ல உட்காந்து இந்த நடிகர்கள் பேசுற போர்ஷன், நாசருக்கு டைலாக் இல்லைங்க படத்துல. மிக சிறந்த நடிகர் தமிழ்ல. நாசர் சும்மா தான் வீல் சேர்ல உட்காரச்சு தள்ள போறாங்க, 4 சீன் க்ளோஸ் அப் வைக்கிறாங்க, முடிஞ்சு நாசர் போட்டு தள்ளிடுறாங்க. சோ அப்ப எல்லாருமே சூர்யா தவிர்த்து மீதி எல்லாரும் டம்மியாக தான் இதை பயன்படுத்த, எல்லாமே டம்மியா கட்டியிருக்காங்க. சூர்யா மட்டும் தான் படத்துல இருக்காரு. சூர்யா. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? கடந்த படம் கொடுத்த விமர்சனம் வந்து சூர்யா மிகப்பெரிய லெவல்ல பாதிச்சிருக்கு. இதுதான் தவறான முடிவு தான். இவன் வந்து ஒரு சரியான ஆட்களை நம்மளை சுத்தி வச்சுக்கலையோ, துதி பாடுறவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு படம் எடுத்தா அப்படிதான் இருக்கும். கதைக்குள்ள போக வேண்டும், பில்டப் சீன் கொடுக்கறதுக்கு மட்டும் வச்சுக்க கூடாது. கதைக்கு என்ன தேவையோ அதை நினைக்கிற அந்த மாதிரி ஒரு சரியான ஆட்களை கூட வச்சுட்டு இருந்தா மட்டும்தான் வந்து படம் நல்லா இருக்கும். இது எல்லாமே சூர்யா துதி படுற மாதிரி தான் படம். ஓகே, இது மாதிரி சூர்யா படங்கள் இருக்கும் பட்சத்துல இனி சூர்யாவோட ரசிகர்கள் எந்த அளவுக்கு சூர்யா பின்னாடி நிற்பாங்க, இல்ல தமிழ் ரசிகர்கள் எந்த அளவுக்கு சூர்யா படத்துக்கு ஒரு தியேட்டருக்குலாம் மிகப்பெரிய வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சூர்யாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியா கண்டிப்பா படம் ஓடும். சூர்யாவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ரசிகர்கள் கிடையாது.
சூர்யாக்கு இருக்காங்க ரசிகர்கள், தனிப்பட்ட ரசிகர்கள் மெஜாரிட்டி வந்து மற்ற ரசிகர்கள் கம்பேர் பண்ணுங்க. ஆனா எல்லா தரப்பு மக்களும் சூர்யாவை வந்து ரசிப்பாங்க. ஓகே, நீங்க சொல்றது பார்த்தா சூர்யாக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரசிகர்கள் இல்லைங்கும் போது அப்ப சிவகார்த்திகேயன் இருக்கிற ஒரு ரசிகர் கூட சூர்யாக்கு இல்லைன்றீங்களா? அப்படி சொல்லல நான். சூர்யாவுக்கு வந்து எல்லா ஹீரோடைய ரசிகர்களும் சூர்யா படத்தை ரசிப்பாங்கன்னு சொன்னேன். அது பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுன்னு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் இல்லாம ரஜினி படம் பார்க்கணும், கண்டிப்பா சூர்யா படம் பார்ப்போம், அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரா. ஆனா அவங்களை வந்து இந்த படங்கள் அந்த மாதிரியான படங்கள் வந்து ஏத்துக்குவாங்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. கார்த்திக் சுப்ராஜோட ரைட்டிங்ல வந்து எல்லாருமே கண்டிப்பா வந்து நீங்க ஜிகர்தண்டால ஆரம்பிச்சு நீங்க பேட்டை வரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அவரோட ரைட்டிங் நம்ம ரொம்ப ரசிப்போம். பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி படம் கொடுத்தோம். ஜிகர்தண்டாவாகட்டும் பேட்டையாகட்டும் இதெல்லாம் எந்த தலையீடு கிடையாது. ஆனா இந்த படத்துல அவர் நிறைய தலையீடு இல்ல. அப்ப ஜிகர்தண்டா 2ல என்ன தலையீடு இருந்துச்சு? இல்லைன்னு சொல்றேன் நான். அவருடைய ஸ்கிரீன் பிளேல எதுவுமே கிடையாது தலையீடு. இதுல என்ன அப்படின்னு சொன்னா சூர்யாவும் அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன். அவங்க வந்து கங்குவோட அடியை வந்து இங்க வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும். இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும்போது அவரு கண்டிப்பாக ஸ்கிரீன் பிளேல வந்து தலைமாறதான் செய்யும். அவர் வந்து அவருடைய ஃப்ரீடமா விட்டு படம் எடுக்கணும். இவங்க வந்து கங்குவோடைய பயத்துலதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது திரைக்கதையில நல்லாவே தெரியுது. இந்த படமும் ஒரு மீண்டும் ஒரு தோல்வி படமா தான் சூர்யா காமிச்சிருக்கு. ஒரு பெரிய வெற்றி படம் கிடையாது இது. சோ தோல்வி படம் ஆவரேஜுக்கும் கொஞ்சம் கீழே தான் நிற்கும். ஆவரேஜுக்கு மேல போகாது. கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த 30% உள்ள இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த படம் அப்படியே கொஞ்சம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு 2 நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க முடியலப்பா, செகண்ட் ஹாஃப் எல்லாம் தலைவலி வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. யார் தான் இந்த படத்தை பொறுத்தவரையும் ஓரளவாச்சும் சீனை தாங்கி நடிச்சிருக்காங்கன்றீங்க? ரெட் ரூம் படம் ஃபுல்லா வந்து சூர்யா தான் நிக்கிறாரு. சீனுக்கு சீனு சூர்யா தான் இருக்கிறாரு. கூட வந்து யாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலன்றீங்களா? எந்த நடிகர் இவருக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஜோஜி ஜார்ஜுக்கு. ஆனா அவர் சரியா யூட்டிலைஸ் பண்ணல. இடத்த கொடுத்துட்டு அவருக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அவரு ஏதோ ஒரு காமெடியான ஒரு விஷயம் மாதிரி இருக்கு. அவர் வந்து ஒரு கொடூரமான வில்லனா பார்க்க முடியல. அவர் வந்து கொடூரமா காட்டுறாங்கன்னு சொன்னா கொடூரமா காட்டணும், சிரிக்க கூடாது. பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு வருது. அவர் பண்ற சேட்டிங் எல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வருது. இவர் எப்பறம் இவ்வளவு பெரிய வில்லனா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய கேரக்டர் வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்க இதுல ஆடியோ லான்ச் அப்பயே நீங்க ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க. சிவகுமார் அவர்கள் வந்து சூர்யா பத்தி நிறைய விஷயங்கள் பேசினாரு. படிப்பு சார்ந்து பேசும்போது அவரை கொஞ்சம் தரம் தாழ்த்தி பேசினாரு. அதுவே வந்து அவரோட நடிப்பு சார்ந்து அவரோட உடல் வருத்திக்கிட்டு பண்ற விஷயங்களா பேசும்போது எந்த நடிகரும் அந்த மாதிரி பண்ணதில்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை ஒரு முன் வச்சாரு. சூர்யா தான் முதல் முறை 6 பேக்ன்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்பட்டமான பொய்ங்க. ஒரு மேடையில ஏறி அவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு மேடை நான் வேண்டாமா, தன்னுடைய மகனை புகழலாம், யாரா இருந்தாலும் புகழலாம், அதுக்காக மற்றவங்களை வந்து தப்பா சொல்லக்கூடாது. இல்ல, சூர்யாவுடைய படம் வந்து வாரணம் ஆயிரம் வந்து 2008 வந்து டிசம்பர் மாசம் தான் வருது. அதே வருஷம் 8வது மாசமே உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா எந்த படம் வந்துருச்சு, விஷாலுடைய சத்தியம். விஷால் அந்த படத்துல 6 பேக் வச்சிருக்காரு. 2007ல தனுஷுடைய பொல்லாதவன் வந்துருச்சு. பொல்லாதவன்ல தனுஷ் வந்து 6 பேக் வச்சிருக்காரா? இதுக்கெல்லாம் முன்னாடி ரியாஸ் கான் எவ்வளவு பெரிய பாடி பில்டர், அவர் வைக்காத 6 பேக்கா? வின்னர் படத்திலே சரத்குமார் தமிழ்நாட்டோட மிஸ்டர் மெட்ராஸ் வாங்கியிருக்காரு. அவர் பாடி பில்டர் கிடையாதா? பாடி பில்டர் ஓகே, அவர் 6 பேக் விஷயத்தை அப்படி பார்த்தா தனுஷ் கொண்டு வந்துட்டாரு, இவரு ரியாஸ் கான் கொண்டு வந்துட்டாரு, விஷால் கொண்டு வந்துட்டாரு. கஷ்டப்பட்டாரு, இல்லைன்னு எல்லாம் சொல்லல நான். சூர்யா வந்து 7ஆம் அறிவு படத்துக்காக தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு வந்தாரு. நான் அந்த கஷ்டப்பட்டது நீங்க வந்து தப்பு பேசல. அதுதான் மத்தம் எவனும் கொண்டு வரலன்ற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இல்ல, சூர்யா அயன்லயே 6 பேக் வச்சுட்டாரு இல்லையா? வாரணம் ஆயிரம் அயன்லயே 6 பேக் வச்சு, அதுதான் சொல்ல கஷ்டம். அப்ப அதுக்கு முன்னாடியே நீங்க இதுல எல்லாம் வந்துச்சு இல்ல, அப்ப விஷால் முன்னாடி வச்சுட்டாரு, நம்ம பொல்லாதவன்ல தனுஷ் வச்சுட்டாருல. அப்போ இதெல்லாம் வந்து நீங்க வந்து எவனும் வைக்கலனால சொல்லக்கூடாது. இல்ல, அதை கூட மறுத்து சூர்யா அவர்கள் மேடையில திருப்பி ஒரு விஷயம் பேசுறீங்க, என்ன காரணம்? அந்த ஒரு பில்டப் அப்பவே ஏத்துக்கிட்டாரா சூர்யா? அவரு ஏத்து எப்படியாவது நம்ம வந்து வெளியில வந்தா போதும், நம்மளை பத்தி போய் எங்க அப்பா போய் சொல்றேன்னு சொல்ல முடியுமா? சூர்யா இல்ல, ஒரு நாகரிகத்துக்காக வச்சும் நம்ம சொல்லியிருந்தா சூர்யாவுடைய பெருந்தன்மை வெளியே வந்திருக்கும். அவங்க சொல்லல. சூர்யா வந்து ஏன் அந்த பிரஸ் மீட்டுக்காக வந்து சூர்யா வந்து பத்திரிகை சந்திக்காம தானே உள்ள போயிட்டாரு. எங்க வெளியில வந்து சந்திச்சாரு? எல்லா நடிகர்களும் வரும்போது வெளியில வந்து பத்திரிகையாளர்கள் சந்திச்சுட்டு தான் உள்ள போனாங்க. சூர்யா மட்டும் இறங்கி நேரம் உள்ள போயிட்டாரு. வண்டியை நிக்கவே இல்லை வெளியிலேயே, நேரா உள்ள படிச்ச ஏன் போனார்? பத்திரிகையாளர்கள் பார்த்துட்டு பயந்துட்டு. என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறேன்? கங்குவாடிய தோல்வி அவ்வளவு பயத்தை கொடுத்துருக்கு அவருக்கு. இந்த படமும் வந்து நம்மளுக்கு பெருசா போகாதா அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருந்தது. அதனால ஏதாவது கேட்பாங்க, நம்ம எதனா பிரச்சனை வரும்னு சொல்லி பயந்துட்டு உள்ள போயிட்டாரு.
கடைசி வரைக்கும் வந்து பத்திரிகையாளர் அந்த சந்திக்கவே இல்லையா? ஓகே, இந்த ஆடியோ லான்ச் மூலியமா எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு கேள்வி இது. கார்த்தியோட ஆடியோ லான்ச்ல நீங்க பார்க்கலாம், சூர்யாவோட தம்பி படத்தோட ஆடியோ லான்ச்லாம் வந்து சூர்யா அவர்கள் கலந்துக்கிறாங்க, அண்ட் அவரோட தகப்பனார் சிவகுமார் அவர்களும் கலந்துக்கிறாங்க, இன்க்ளூடிங் அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி எல்லாருமே கூட வராங்க. ஆனா ஜோதிகா மட்டும் வந்து எல்லா இடத்துலயுமே இந்த குடும்பம் சார்ந்த நிகழ்ச்சிகள்லயும், ஐ மீன் இந்த குடும்பம் சார்ந்த பட நிகழ்ச்சிகள் எதுலையுமே கலந்துக்கலையே, தொடர்ந்து அதை வந்து தவிர்க்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கண்டிப்பா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கு, அதை நம்ம வந்து அவங்களுடைய பர்சனல், அது அவங்க இங்க வேணாம்னு சொல்லிட்டு தானே பாம்பேக்கு போயிருக்காங்க. அப்ப இந்த இவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களை அவங்க வாண்டடா தான் தவிர்க்கிறாங்க. அது ஆரம்பத்துல. ஏன்னா சிவகுமாருக்கு வந்து ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லை, அப்படியே ஏகப்பட்ட ப்ரெஷர்ல தான் வந்து விருப்பம் இல்லாம தான் அது அது அப்பவே தெரியும், எல்லாருமே வெளியில சொன்னாங்க. ஆனா ஜோதிகா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விலகி அவங்களால வந்து சிவகுமாரோடைய கல்ச்சர்களை அலர்ட் ஆக முடியாது. அதனால அவங்க அப்படியே கொஞ்சம் விலகி இப்போ டோட்டலாவே விலகி பாம்பேல போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா சூர்யா அவர்கள் ஜோதிகாவோட படத்தோட லான்ச் எல்லாத்துலயுமே கலந்துக்கிறாரு, அவங்க ஒய்ஃப் கலந்துக்கிறாரு. அப்ப அந்த காதல் சூர்யாவுக்கு மட்டும் தான் இருக்கு இப்ப கரண்ட். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்தவரையும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் கப்புள், ஒரு பேர் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஜோ அண்ட் சூர்யா, இவங்க இருவரை தான் சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள லவ் இருக்கு, நம்ம அதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. அது லவ் இருக்கிறது தானே அவர் வந்து மத்தவங்களே வேணாம்னு சொன்னாங்க. அப்ப சூர்யாவோட படத்தோட விழாக்காச்சும் இவங்க வரலாம்ல, அது இன்னும் இல்ல, அவங்க வந்து வேற எதனா வேலையா, ஏன்னா அவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன். இந்த படம் மட்டும் இல்ல, கங்குவாவுக்கும் அவங்க வரல. ஓகே, சோ அதற்கு முன்னாடி நடிச்சு வந்த வெளியே வந்த படத்துக்கும் அவங்க வரல. எதுக்குமே வந்து சூர்யாவோட படத்துல ஏற்கனவே ஒரு படத்துக்கு வந்து கொஞ்சம் ஓவரா வாய விட்டாங்க, அதனால மேபி கொஞ்சம் பத்திரிகை அவங்களும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட படத்தோட இதுக்கு கூட வந்திருந்தாங்க, ஏர்போர்ட்ல இருந்து ஒரு டைம் டைரக்டா வந்து பிரஸ் மீட்ல மீட் பண்ணிட்டு போலியா? இல்ல, ஏதோ ஒரு படத்துல வந்து இந்த படம் நினைக்கிறேன், அந்த டீச்சரா நடிச்சிருப்போம் ஒரு ஸ்கூல், அந்த படம் நினைக்கிறேன். இந்த கோயிலுக்கு செலவு பண்ற காசை தூக்கி மருத்துவத்துக்கு பள்ளி அதுக்கு போடுங்க, எதுக்கு போடுங்க, அதனால வந்து பதிவு பண்ற விஷயம் நல்ல கருத்து தான். இல்ல, அந்த சம்பவத்துல இருந்து வந்து நிறைய வந்து அவங்க வந்து அடுத்தடுத்து வந்த கண்டனங்கள் வந்து அவங்க நிறைய மீடியாவில் வெளியில வரல, அவங்க படத்தை சம்பந்தப்பட்டமா வந்துட்டு போயிடுறாங்க, இப்பெல்லாம் ரொம்ப அடக்கிதான் வாசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப அடுத்ததாக வந்து சூர்யாவோட படம் என்ன படம் கமிட் ஆயிருக்காரு இல்ல தெரியல, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அடுத்த படமாச்சும் ஒரு மிகப்பெரிய வெற்றி, நல்ல இயக்குனர். ஏன்னா இப்ப இருக்கிற தருணத்துல வந்து சூர்யாவுக்கு பின்னாடி வந்த சிவகார்த்திகனாக இருக்கட்டும், இல்ல வந்து பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், பல நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றி படங்கள் இல்ல ஒரு 100 கோடி பட்ஜெட் லிஸ்ட்ல நம்ம அப்படி சொல்லக்கூடாது, சரிங்களா? ஏன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு ஆன கதை அது, அந்த படத்துல சூர்யா நடிச்சா ஓடாது. ஒரு வாரணம் ஆயிரம்னா பிரதீப் ரங்கநாதன் நடிச்சா ஓடி இருக்குமா? சொல்லுங்க. விஜய் நடிச்சிருந்தா ஓடி இருக்குமா? ஓடி இருக்காது. சூர்யாவுக்காக ஓடின படம் தான் அது, சூர்யாவுடைய நடிப்புக்காக ஓடின கதையும் நல்லா இருந்து, சூர்யா அதுக்காக. அதனால சூர்யா அவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ண கூடாது, ஏன்னா அவங்க 2 படம் தான் போயிருக்கு அவருக்கு. பிரதீப் ரங்கநாதன் அடுத்த படம் என்னவா இருக்கும், அதை வந்து தொடர்ந்து ஏத்துக்குவாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த சூர்யாவுடைய விஷயம்ன்றது வேற. ஒரு சிங்கம் மாதிரியான ஹிட் யாரால கொடுக்க முடியுமா? ஒரு பக்கா கமர்ஷியலை வேற எந்த பண்ண முடியாது. அந்த மாதிரி யாராவது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஹீரோ கிட்ட இறங்கி பண்ணா கண்டிப்பா சூர்யா படம் பெரிய வெற்றி படமா தான் ஆகும். இந்த ரெட்ரோ படம் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை இது 300 கோடி தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்ல 100 கோடி தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பட்ஜெட் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த 3 நாள்ல 100 கோடி தாண்டிட்டா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அதுவே சக்சஸ் தான். ஆனா 100-150 தாண்டுமான்றது தெரியல. ஏன்னா ஆந்திரா மார்க்கெட்ல சூர்யா இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல. இந்த படத்துடைய இன்னும் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கல, இன்னொரு 2 நாள்ல தான் தெரியும் ஆந்திரா. ஏன்னா அவர் ஆந்திரா மார்க்கெட்டையும் மையப்படுத்தி தான் பண்ணிட்டு இருக்காரு படங்கள், ஆந்திராவுடைய மார்க்கெட்டே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்தால் தான் தெரியும் ஓவரால் கலெக்ஷன் எவ்வளோ வரும். ஹிந்தியில் வந்து ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவரால் டெவலப் ஆக முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அவர் இத்தனை நாள் தமிழ்நாட்டிலேயே இருந்த ஒரு ஹீரோ, அங்கே போய் அவர் வந்து முட்டி மோதி வெளியில் வந்தால் தான் தெரியும். ஏன்னா அங்கே பெரிய பெரிய ஜமாவான்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் உடச்சி தான் வெளியில் வாங்கணும். இவருக்கு ஆனால் இயக்குனர் கிடைக்கணும், அவங்க கிடைச்சா கண்டிப்பாக வருவார். ஓகே, கடந்த படத்தை விட இந்த படம் எவ்வளவு பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏன்னா நிறைய காஸ்ட் உள்ள இருக்காங்க. காஸ்ட்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் ஷூட் தானே, அதெல்லாம் இந்த தடவை ரொம்ப செக்கனமாக தான் பண்ணியிருக்காங்க. படத்தை பார்க்கும்போது தெரியுது. ஆனாலும் பார்ப்போம், போட்ட காசு எடுப்பாங்க. எப்படி ஒரு 80-100 ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக செலவு பண்ணியிருப்பாங்க. ஒரு வாரம் தொடர்ந்து ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சண்டேவே தெரிஞ்சிடும் ரிசல்ட் படம் எப்படின்னு சொல்லிட்டு. சண்டே தெரியும், சண்டே ஓப்பனிங் இல்லைன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, சூர்யா அவர்கள் இந்த அடியிலேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல படங்கள் எடுத்தால் கண்டிப்பாக மீண்டு வரலாம்.
நிறைய பேர் விக்ரம்லாம் எவ்வளவு தோல்வி கொடுத்துட்டு வந்து ஹிட் கொடுத்தவர் தானே. இல்ல இப்பவும் தொடர்ந்து தோல்வி படமா தான் கொடுத்துருக்காங்க. என்ன பண்றதுங்க, அவர் எல்லாருமே அதாவது சொல்ற கதை ஒண்ணு எடுக்கிற கதை ஒண்ணா இருக்கு. இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் ஹீரோக்கு வீரதேவ சூரன் வந்து உண்மையில ஒரு நல்ல விஷயம் எடுத்தாங்க. ஆனா டைரக்டர் சொல்லிட்டாரு தங்கலான்னு அதுக்கு மேல சுத்தம் அது அது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. விக்ரமே சரியான ஒரு கமர்ஷியல்ல யூஸ் பண்ணா கண்டிப்பா ஓடும் விக்ரம். ஏன்னா விக்ரமன் நடிப்பெல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி தான். சூர்யாவும் சரியான இயக்குனர் சரியா விக்ரம கையில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா படம் வந்து சூர்யா வந்து பெரிய ஹிட் இருக்கும். விஜய் செலக்ட் பண்றாரு இல்ல கதை மேக்சிமம் ஓரளவுக்கான ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. பீஸ்ட் கூட ஆனா அடுத்து வாரிசுல நல்ல பேர் வாங்கிட்டாருல்ல. அடுத்து லியோ போச்சு, கோட்டு போச்சு ஓரளவுக்கு அது. இப்போ அடுத்தது கடைசி அந்த மாதிரி சூர்யாவும் கரெக்டா செலக்ட் பண்ணுவாங்க கதையில. உங்களை பொறுத்தவரையும் ரெட்ரோ வெற்றி படமா தோல்வி படம்? என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ வந்து ஆவரேஜுக்கு கீழே தான். வெற்றினாலாம் சொல்ல முடியாது, ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கு படம். நன்றி.